பெருமாளுக்கு உகந்த அந்த சனிக்கிழமையில துளசி வச்சு நம்ம அபிஷேகமோ இல்ல அர்ச்சனையோ பண்றப்ப வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவாரு பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. துளசி வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு செடியாவே சொல்றாங்க. இந்த துளசி அதனாலதான் எல்லா வைணவ ஸ்தலத்திலையும் முக்கியமான இடம் கொடுத்து எல்லா இடத்துலயுமே வச்சிருக்காங்க. துளசியோட நுனியில பிரம்மாவும் மத்தியில திருமாலும் அடியில சிவனும் மற்ற பகுதிகளில் 12 ஆதித்யர்களும் 11 ருத்ரர்களும் 8 வசுக்களும் 2 அஸ்வினி தேவர்களும் இருக்கிறாங்க. இந்த துளசியோட மொத்த இலையிலையும் துளசி இலையோட நீர் வந்து கங்கை நீருக்கு சமமாவே நம்ம சொல்றாங்க. அதனாலதான் இறைவனுக்கு எல்லா கோவில்கள்லையும் துளசி நீரால அபிஷேகம் பண்றாங்க. இந்த துளசி வந்து மூலிகைகளின் ராணி சொல்லுவாங்க. வீட்டுல துளசி செடி வச்சு வளர்க்கறதுனால எதிர்மறை ஆற்றல்ல இருந்து நம்மளால வெளிவர முடியும். வீட்டுல வாஸ்து தோஷம் உள்ளிட்ட எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் இந்த துளசி செடி இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. துளசி தீர்த்தத்தை வந்து நம்ம தெளிச்சுக்கிறதுனால மரண பயம் எல்லாமே விலகுது அப்படின்னு சொல்லுவாங்க. துளசியை வீட்டுல வச்சு நீங்க வளர்க்கறதுனால மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும். தாயோட பரிபூரண அருளோட சேர்த்து பெருமாளோட அருளும் லட்சுமி தாயோட அருளும் வந்து உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். உங்க வீட்டுல துளசி இருந்தாலும் அதை கொஞ்சோண்டு பறிச்சுட்டு போய் பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் கோவிலோ ராமர் இல்ல பெருமாள் எங்கேயோ ஒரு கோவில்ல போய் சாத்தி மனதார உங்க கஷ்டத்தை சொல்லி வணங்கிட்டு வாங்க. உங்களோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் போக்கி அந்த பெருமான் வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.